கடலின் ஆழத்தில் ஒரு ராட்சசம் வாழ்ந்தது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சக்தி மிகுந்த நெருப்பு வீசும் எதையும் அழிக்கக்கூடிய ஒரு உயிரினம், அதுதாங்க லெவியாதான். சமீபமா இந்த வார்த்தையை கண்டிப்பா நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்டிருப்பீங்க. அது உண்மையில் இருந்ததா? அது என்ன செய்தது? அதற்கான பதிலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. லெவியாதான்னா என்ன? அது ஒரு பெரிய கடல் ராட்சசம் என்று புராணங்களிலும் மத நூல்களிலும் குறிப்பிட்டிருக்காங்க. இது பைபிள்ல முக்கியமான இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. சிலர் இத பெரிய பாம்பு, முதல அல்லது நெருப்பு வீசும் ஒரு உயிரினம் என்று சொல்றாங்க. லெவியாதான் அப்படி என்ன செய்யும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது கப்பல்களை மூழ்கடிக்குமா, மனிதர்களை தாக்குமா மற்றும் கடல்களை அசைக்கக்கூடிய சக்தி கொண்டதாக கூறப்படுகிறது. இது கடலில் பேரழிவை ஏற்படுத்தும் ஒரு உயிரினமாக கருதப்படுகிறது. பைபிள்ல லெவியாதான் அதன் மூக்கிலிருந்து புகை, வாயிலிருந்து நெருப்பு வீசும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பெரிய தீ விபத்துகளையும் அழிவுகளையும் உருவாக்கலாம் என கூறப்படுகிறது. லெவியாதான் மிகவும் அழியாத ஒரு உயிரினமாக கூறப்படுகிறது. அதன் தோலை வேலு, பட்டாக்கத்தி, அம்பு இது போல எதை வச்சியும் தாக்க முடியாதான். இது மனிதர்களையும் மற்ற பெரிய கடல் உயிரிகளையும் வெல்லும் சக்தி கொண்டதாக இருக்கும்னு சொல்றாங்க. ஜூத மதம், கிறிஸ்தவ நம்பிக்கைகளின்படி கடைசி நாளில் இறைவன் லெவியாதானை அழிக்க போகிறார்னு சொல்றாங்க. இது நன்மை தீமை இடையேயான இறுதி யுத்தத்தை குறிக்கலான்னு நம்பப்படுது. சிலர் இதை பேரழிவை குறிக்கும் ஒரு உருவகம் என்று கருதுகிறார்கள். இது மற்ற உயிரிகளை உணவாக உண்டு மற்றும் கடலின் கீழ் ஒரு ராஜ்யம் போல வைத்திருக்கிறது என்று சில கதைகள் கூறுகின்றன. மனிதர்கள் இதை காண முடியாது, ஆனால் அது எங்கேயோ இருக்கிறது என நம்பப்படுகிறது. லெவியாதான் உண்மையா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவியல் இதை ஒரு புராண கதை அப்படின்னு சொல்லுது. கடல்ல 96% இன்னும் ஆய்வு செய்யப்படவில்லை. அதனால் இதற்கான மர்மம் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. லெவியாதான் உண்மையில் இருந்ததா அல்லது அது ஒரு கற்பனை கதையா? இதை அறிவியல் இன்னும் கண்டுபிடிக்கல. கடல்ல இன்னும் பல மர்மங்கள் உள்ளன. அதனால் இதுவும் ஒரு முடிவற்ற ரகசியமாக தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க லெவியாதானை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் அடுத்த மர்ம கதைகளுக்கு நீங்க காத்திருக்கீங்கன்னா மறக்காம ரேடியோ டாக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.